ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்களுக்கு லீவு, போஸ்ட் ஆஃபீஸ் லீவு. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். முட்டை சேர்வா குழம்பா வைக்கலான்னு முட்டை சேர்வா இது செம்மையாக இருந்தது, சாப்பிட்டோம். நீங்களும் இது போல் செய்யுங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னா, முட்டையில் எல்லா ஸ்ட்ரென்த்துங்களும் இருக்குது. நான் சொல்லலை, இது டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன டாக்டருங்களாம் சொல்லணும், ஆனால் நான் டாக்டர் இல்லை. டாக்டருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முட்டையை தான் தவறாமல் ஒரு முட்டையை எடுத்துக்கணுமா. டெய்லி ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டோம்னா அதில் கொலஸ்ட்ராலும் சரி, நல்ல கொலஸ்ட்ராலுங்க அதிகமாக இருக்குது. எலும்புக்கு உறுதியாக டெய்லி ஒரு பெண்கள் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டாங்கன்னா அந்த எலும்பு ரொம்ப உறுதியாக இருக்குமா. அதனால் டெய்லி நீங்கள் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து என்னென்னா கீரை தாங்க அது. அடுத்து என்னென்னா, இந்த முட்டைக்கும் கீரைக்கும் எப்போவுமே முட்டையும் கீரையும் சமமாக எடுத்து சாப்பிட்ணுன்னு அதையும் டாக்டருங்க சொல்கிறாங்கல்ல. அதோட பெனிஃபிட்டும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் டாக்டருங்க சொல்கிறது, அதை புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்கிறது, நான் டாக்டருங்க சொல்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது பண்ணைக்கீரை. நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கா இதில். நான் அதில் அந்த பண்ணைக்கீரை தானேங்க இது. கிராமப்புறங்களில் நிலத்தில் எல்லாம் நிறைய கிடைக்கும். இதுவாக கிடைக்காதுன்னா இயர்லி ஒன்ஸு தான் கிடைக்கும் இந்த பண்ணைக்கீரை. இது ரேர், எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. அதை நம்ம இந்த நிலத்துங்களில் கலக்காய் தோட்டம் இந்த மாதிரிலாம் நட்டோம்னா அது கூட ஒரு சில இடத்துல தான் இந்த கீரை கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இதை யாரும் தோட்டத்துங்களையும் வளர்க்குறதில்ல. நான் வளர்த்து பார்க்கலான்னு இருக்கேன். ஆனால் இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட். எலும்பு உறுதி, ஆண்களுக்கு இது எதுவும் மலட்டுத்தன்மை இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கான். அந்த அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு நல்ல உடம்பு நல்லா இருக்குமா இதை சாப்பிட்டா சொல்கிறாங்க டாக்டருங்க. அதனால் கீரையும் முட்டையும் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லது ஹெல்த்துக்கு. நீங்கள் இதை தவறாமல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ வீடியோவுக்காக போடுறேன்னு இல்லை, நான் யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும்தான் நான் போடுவேன். எங்கள் வீட்டு சமையல் இதுதான் இன்றைக்கி. அடுத்தது என்னென்னா பீட்ரூட் ரத்த விருத்தி. என்னோடய குழந்தைங்க பிறந்தப்போ கூட டெய்லி எங்கள் அம்மா இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் விடாமல். எனக்கு பிடிக்கலைன்னா கூட எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இதை நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். இது அவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட்டு. ப்ளட்டு என்கரேஜ் பண்ணுமா, எல்லாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இது டாக்டருங்களையும் நான் எனக்கு உடம்பு ப்ராப்ளம் எதுனா ரத்தம் கம்மியாக இருந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அப்போது போனாக்கா நீங்கள் இந்த தடன்னு வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எதுக்கு டாக்டர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குமா, நீங்கள் ரத்தம் அதிகமாக இருக்கிற பொருளுங்க கீரை, முருங்கைக்கீரை, முட்டை, பால் இதெல்லாம் சொன்னாங்க. அதோடு சேர்த்து இந்த இந்த பீட்ரூட்டையும் சொன்னாங்க. தவறாமல் நீங்கள் இந்த பீட்ரூட்டு பொரியலாவோ குழம்பாவோ வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அத்தனையும் நல்லது. இது நாங்கள் காலி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் தான் இருந்தது, வீடியோ எடுக்கலான்னு நினச்சா டைம் ஆயிடுச்சு. சரி, இப்போ எடுத்து சொல்லிடலாமே. இதோட மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் இதோட மருத்துவ குணங்கள் நீங்கள் கேட்டு இதன்படி வாங்கி சாப்பிடுங்க. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் பீட்ரூட்டு அப்படியே காரக்குழம்பு மாதிரி வச்சோம். அப்புறமா கீரை குழம்பு, அப்புறமா முட்டை சேர்வா. இது தாங்க எங்கள் வீட்டு குழம்பு. சிம்பிள் சமையல் இன்றைக்கி இது மட்டும் செஞ்சோம். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னதில் குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள்.